இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பயனர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். இதற்கான பணிகள் இந்த வாரமே தொடங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட பணிகள் இதற்காக நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதியதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2,30,000 பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா 2 முக்கிய நோக்கங்களை கொண்டது. குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிப்பதற்காகவும் ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பார்த்திங்கன்னா மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த முறை கூடுதல் பயனர்கள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் விலகியுள்ளன. அதன்படி பார்த்திங்கன்னா முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா புதிய பயனர்களை சேர்ப்பதற்கு விண்ணப்பங்கள் ஜூன் 2ஆம் வாரம் வழங்கப்பட உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் பார்த்திங்கன்னா அதனைத் தொடர்ந்து புதிய விண்ணப்பங்கள் கொடுக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனர்கள் சேர்க்கப்பட்டனர். அதே மாதத்தில் மறுவாழ் முகாம் பெண்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை புதிதாக வழங்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பதையும் பற்றி பார்க்கலாம். முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்பட உள்ளது. அவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரியே முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுது. இது மட்டும் இல்லாமல் புதிதாக தற்போது ரேஷன் கார்டு பெற்றவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக திருமணமாகி புதிய ரேஷன் கார்டு வாங்கிய பெண்களும் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் எல்லாமே புதிதாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உரிமை தொகை பெற தகுதியான நபராக இருந்தால் ஜூலை மாதத்திலேருந்து அவர்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டது. ஜூன் மாதம் 2வது வாரத்திலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான புதிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.